இப்பல்லாம் நாகர்கோயில்லயுமே பெங்களூர் கிளைமேட் மாதிரி சில்லுனே தான் எப்ப பார்த்தாலும் இருக்கு. ஏன்னா மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கா. நைட் டின்னருக்கு சூடா ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு பன்னீர் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் ரெடி பண்ணோம் அப்படின்னா, அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது நைட் ஆறிடும். அம்மாவும் பிரியாணிலாம் அதிகமா செய்ய மாட்டாங்க. அப்பாக்கு நான் செய்றது ரொம்ப பிடிக்கும். சரி நைட் ரெடி பண்ணோம் அப்படின்னா, அவங்களும் சூடா சாப்பிடுவாங்கன்னு அப்பதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பன்னீரை கியூபா கட் பண்ணிட்டு கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சைட் பை சைட்லயே பிரியாணிக்கு தேவையானதும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்து பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். சைட் பை சைட்லயே ஒரு மிக்சர் ஜார்ல இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தயிர் எல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு பிரியாணி மசாலா ரெடி பண்ணி செய்யல. அதுக்கு பதிலா கரம் மசாலா மட்டும் போட்டுட்டு, இந்த அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா இது மட்டும் சேர்த்து தான் செஞ்சிருந்தேன். காரம் கொஞ்சம் கம்மியா தான் பண்ணியிருந்தேன். பையனுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால ரொம்ப காரமாலாம் செய்யல. பிரியாணி ரெடி ஆனதும் ஃபர்ஸ்ட் பையனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்குள்ளேயே அப்பாவும் வந்துட்டாங்க. நைட் எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து சூப்பரா டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு.